வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை வழியாக திருவனந்தபுரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது 2 வாரங்கள். சென்னை சென்ட்ரலில் இருந்து போடி நாயக்கனூருக்கு செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலில் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சேலம், ராக்ஃபோர்ட், மண்ணை போன்ற ரயில்கள் பல்வேறு விதமாக தாம்பரம், மாம்பழத்தில் நிறுத்தப்பட இருக்குது. எந்தெந்த நாட்களில் இது நடைமுறையில் இருக்கும் வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் சிறப்பு ரயில் சேவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஹைதராபாத், மும்பை, கோவா, பெங்களூர், எர்ணாகுளம், சென்னை அப்படின்னு பல்வேறு ஊர்களிலிருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது தென் தமிழக பகுதி மக்களும் கேரளத்தின் திருவனந்தபுரம் பகுதி மக்களும் பயன்பெறும் வகையில் திருவனந்தபுரம் வடக்கு, வேளாங்கண்ணி இடையே 2 வாரங்களுக்கு சிறப்பு ரயில்களை திருவிழாவை முன்னிட்டு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்குது. ட்ரெயின் நம்பர் 06115, 06116 திருவனந்தபுரம் நார்த் வேளாங்கண்ணி, திருவனந்தபுரம் நார்த் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் மொத்தம் 2 வாரங்களுக்கு வார இறுதி நாட்கள் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுது. அதன்படி திருவனந்தபுரம் நார்த் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 29 மற்றும் செப்டம்பர் 5 ஆகிய 2 சனிக்கிழமைகளில் இரவு 7:30 மணிக்கு திருவனந்தபுரம் நார்த் ரயில் நிலையத்தில் புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மறுநாள் ஞாயிறு காலை 8:40 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30 மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு திங்கட்கிழமைகளில் திருவனந்தபுரம் நார்த் ரயில் நிலையத்திற்கு வந்து சேரும். இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் ஆகட்டும், இந்த ட்ரெயின் ரன் ஆகிற டேஸ் ஆகட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா தென் மாவட்ட மக்கள் கேட்கக்கூடிய ஒரு டைமிங்ஸ் அண்ட் டேஸாவே இருக்குது. வார இறுதி நாட்கள்ல வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் இயக்கணும் அப்படிங்கிறது நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் பகுதி மக்களோட கோரிக்கை இருக்குது. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் திருவிழா முடிஞ்ச பிறகு கண்டினியூ பண்ணாங்கன்னா நிறைய பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திருவனந்தபுரம் நார்த் ரயில் நிலையத்தில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் நெய்யாற்றின்கரை, குளித்துறை, இரணியல், நாகர்கோவில் டவுன், வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த சிறப்பு ரயிலில் 3 ஏசி 3 டயர், 11 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தம் 20 பெட்டிகள் இருக்கிறது. 6 பெட்டிகள் அன்ரிசர்வ் அப்படிங்கிற கேட்டகரியிலே வந்துடும். ஒரு பெர்ஃபெக்ட் டைம் டேபிள் நம்ம தென் தமிழக பகுதி மக்களுக்கு. அது போக ஏராளமான ஸ்டாப்பிங் தென் தமிழகத்தில் கொடுத்திருக்காங்க. குளித்துறை, இரணியல், நாகர்கோவில், வள்ளியூர், நாங்குநேரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் அப்படின்னு எக்கச்சக்கமான ஊர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்ட பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் கொடுத்திருக்காங்க. பட் இது அப்படியே ஸ்டாப் பண்ணாம கண்டினியூஸா வரக்கூடிய வாரங்களையும் இயக்கி இந்த சிறப்பு ரயிலுக்கு நல்ல வரவேற்பு இருந்தால் இதனை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு தெற்கு ரயிலே முயற்சி செய்யலாம். ஏற்கனவே எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயில் இது போன்றதான் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்த பிறகுதான் அதனை நிரந்தர ரயிலாக மாற்றியமைத்தார்கள். அதே போல இதனையும் சிறப்பு சேவையாக இயக்கி பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஏனென்றால் பல வருட கோரிக்கை நாகர்கோவில் வேளாங்கண்ணி இடையே ரயில் இயக்க வேண்டும் என்பது. ஆண்டுதோறும் இந்த திருவிழா காலத்தில் மட்டும்தான் நாகர்கோவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் அப்படிங்கிறதே இருக்குது. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நேரடி ரயில் என்பதே கிடையாது இந்த பகுதிகளில். இதே போலவே சென்னை சென்ட்ரல், போடி நாயக்கனூர் இடையே இயக்கப்படும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலின் பெட்டிகளின் எண்ணிக்கை, சூப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 18 பெட்டிகளுடனே இயங்க இருக்கும் இந்த ரயிலில் ஏசி பெட்டிகளை குறைத்துவிட்டு அதற்கு பதிலாக ஸ்லீப்பர் பெட்டிகளை அதிகரிக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. வெறும் 4 ஸ்லீப்பர் பெட்டிகளை வைத்து மட்டுமே இந்த ரயில் இயங்கி வரும் நிலையில் அதன் பெட்டிகளின் எண்ணிக்கை தற்போது 6ஆக அதிகரிக்க இருக்கிறது. 20601, 20602 சென்னை சென்ட்ரல், போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 6 நாட்களுக்கு சனிக்கிழமை தவிர மீதமுள்ள எல்லா நாட்களும் இந்த ரயில் இயக்கப்படுது. தற்போது இந்த ரயிலில் 6 ஏசி 3 டயர் பெட்டிகளும் 2 ஏசி 2 டயர் பெட்டிகளும் இருக்கிறது. இந்த 2 வகையான பெட்டிகளில் இருந்து ஒரு பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஸ்லீப்பர் பெட்டிகளை இந்த ரயிலில் இணைக்கிறாங்க. 2 ஸ்லீப்பர் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படுது. இது சென்னை சென்ட்ரலில் இருந்து வருகின்ற அக்டோபர் 23ஆம் தேதியிலிருந்தும் போடி நாயக்கனூரிலிருந்து அக்டோபர் 25ஆம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வர இருக்கிறது. தொடர்ந்து இந்த ரயில் 18 பெட்டிகளை கொண்டு மட்டுமே இயங்க இருக்கிறது. மேபி இதோட பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வழித்தடத்தில், அதாவது ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி மாதிரியான ஸ்டேஷன்ல முடிஞ்சிருச்சுன்னா இந்த ட்ரெயினோட கோச்சிங் 22 கோச்சா பாத்திரக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இப்போதைக்கு 18 கோச்சஸ் மட்டும் தான் ரன் பண்றாங்க. 2 ஏசி கோச்சை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா 2 ஸ்லீப்பர் ஆட் பண்றாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் வெறும் 4 ஸ்லீப்பர் தான் இருந்துச்சு, இப்போ அந்த இடத்துல 6 ஸ்லீப்பர் இருக்குது. இதே போலவே சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மேலும் சில ரயில் சேவைகள்ல மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக மண்ணை, ராக்ஃபோர்ட் உள்ளிட்ட ரயில்கள்ல. அதன்படி சென்னை மன்னார்குடி இடையே இயங்கக்கூடிய மண்ணை
எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளிலும் மாற்றங்கள் வர இருக்கிறது. 180 மன்னார்குடி சென்னை எக்மோர் மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 13ஆம் தேதி வரை மன்னார்குடியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயங்க இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை இரவு 11:25 மணிக்கு தாம்பரத்தில் புறப்பட்டு மன்னார்குடி நோக்கி செல்லும். இந்த குறிப்பிடப்பட்ட 1.5 மாத காலத்திற்கு மன்னை எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்லாது. இதே போலவே திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் இடையேயான ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் மாம்பழம் வரை மட்டுமே இயங்க இருக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும் மீண்டும் செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரையிலும் திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மாம்பழம் வரை மட்டுமே இயங்க இருக்குது. அதே போலவே 22157 மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் செப்டம்பர் 12, 13, 14, 15 ஆகிய 4 நாட்களும் மும்பையிலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு வரக்கூடிய ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு வராமல் சென்னை கடற்கரையோடு பகுதியாக நிறுத்தப்படும். மீண்டும் அதே பெட்டிகள் சென்னையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய வண்டி, அந்த வண்டி சென்னை எழும்பூரில் புறப்படாமல் சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட இருக்கிறது. அதன்படி செப்டம்பர் 13, 14, 15, 16 இந்த 4 நாட்களும் 22153 சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் சென்னை கடற்கரையில் இரவு 11:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:55 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வரும். தொடர்ந்து பயணிகளை ஏற்றியவுடன் சேலம் நோக்கி இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும். 4 நாட்களுக்கு மட்டும் இந்த மாற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல மறுமார்க்கத்தில் 22154 சேலம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ரயில் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இரவு 9:30 மணிக்கு சேலத்தில் புறப்பட்டு வரக்கூடிய இந்த ரயில் மாம்பழம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயங்க இருக்கிறது. மாம்பழம் சென்னை எழும்பூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படும். இதே போலவே உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இடையில் சில நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இயக்கப்பட இருக்குது. அதன்படி 16866 தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் மாம்பழம் மற்றும் கோடம்பாக்கம் போன்ற ரயில் நிலையங்களிலேயே 20 முதல் 30 நிமிடங்கள் வரை குறிப்பிடப்பட்ட தேதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டு இயக்கப்பட இருக்குது. மேலும் சில மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்த குறிப்பிடப்பட்ட பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால தான் அகைன் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.